அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓடி பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது எள்ளு. நம்ம நிறைய பேர் வீட்டில் பொடியாக யூஸ் பண்ணுறோம், எண்ணெயாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த எள்ளினுடைய மருத்துவ பயன்கள் அப்படிங்கிறது அவ்வளோ கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இந்த எள்ளில் என்ன மாதிரியான மருத்துவ பயன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசேம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு பார்த்திங்கன்னா கருப்பாகவும் இருக்குது, ஒயிட்டாகவும் இருக்குது. பட் கருப்பு எள்ளு நம்ம பயன்படுத்தும் பொழுது முழுமையான மருத்துவ பயன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எள்ளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய நார்ச்சத்தில் 12% கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளில் நமக்கு 3.2 grams ஆஃப் ஃபைபர் நமக்கு கிடைக்குது. அப்போ அவ்வளோ நார்ச்சத்து கிடைக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் 5 grams அளவுக்கு நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளில் நமக்கு 5 grams ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரோட்டீனோட சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு 2 முக்கியமான ப்ரோட்டீன் கிடைக்காது. ஒன்று மெத்தியோனைன், இன்னொன்று சிஸ்டைன். இது ரெண்டுமே நான்வெஜ்ஜில் மட்டும்தான் இருக்குது. அப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய தன்மை, சரி செய்யக்கூடிய தன்மை எள்ளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எள்ளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 6 grams வரைக்கும் எடுத்தோம்னாலே அதுலேருந்து நமக்கு தேவையான நான் சொன்ன அந்த மெத்தியோனைன் சிஸ்டைனோட ரெக்வயர்டு அமினோ ஆசிடோட ரெக்வயர்டு அளவு டோசேஜ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த எள்ளு இரத்த கொழுப்பை சீர் செய்யக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு HDL LDL லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தடுமாறக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பியூஃபார்ம் மியூஃபாவோடைய குறைபாடு தான். ஸோ பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால தான் கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் இந்த எள்ளில் ஒரு நாளைக்கு தேவையான பியூஃபா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 41%, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மியூஃபா 39% நமக்கு கிடைக்குது. அப்போது இரத்த கொழுப்பு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது இதில் நமக்கு தேவையான ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடோடைய அளவையும் டோட்டல் கொலஸ்ட்ராலோடைய அளவையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எள்ளுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறதுக்கான காரணம் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் டிஃபிஷியன்சிஸ் தான், அந்த சத்து குறைபாடு தான். ஸோ அந்த கால்சியம் சத்து குறைபாடை சரி பண்ணக்கூடிய அளவில் இதுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியமில் 22% எள்ளிலிருந்து நமக்கு கிடைக்கும். மெக்னீஷியமில் 25% நமக்கு எள்ளிலிருந்து கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியாக இடுப்பு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படிங்கிறவங்க எள்ளு எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த எலும்பு தேய்மானம் சம்பந்தமான பிரச்சனை சரியாகி வலிகளும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் சத்து தான் குறைபாடு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் எள்ளிலிருந்து நமக்கு கிடைக்கிறதுனால நல்ல தூக்கத்தையும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் டிப்ரெஷன் ஆன்சைட்டி மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இந்த எள்ளு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ரத்தம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆர்பிசிஸ்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இந்த ஆர்பிசியோட ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்கு இருக்கு. அந்த பி காம்ப்ளெக்ஸ் B1 B3 B6 எள்ளிலிருந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ளதாக இருக்கு. இரத்த சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் கணையத்தினுடைய செயல்திறனை மேம்படுறதுக்கும் தேவையான முக்கியமான ஒரு தாது பார்த்தீங்கன்னா காப்பர்.
ஸோ இந்த காப்பர் சத்து எள்ளில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். தைராய்டு மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த எள்ளில் இருக்கக்கூடிய சத்து பொருளுக்கு உடையதாக இருக்கு. நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய தன்மையும் எள்ளுக்கு அதிகமாக இருக்கு. கருமுட்டை வளர்ச்சி சீரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை என்னன்னா காமோ டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் இ சத்து குறைபாடு தான். ஸோ இந்த காமா டோகோஃபெரால் சத்து பொருள் நமக்கு எள்ளுல இருந்து ஈஸியாக கிடைக்குது. அதனால கருமுட்டையோடைய வளர்ச்சியும் சீர்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. நம்ம உடம்புல ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக்கங்கள் தான் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கு, இன்ஃப்ளமேஷன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 79% நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த எள்ளு இருக்கு. ஸோ எப்படி இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, 3 மாதம் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 6 கிராம் எள்ளு கொடுத்து பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த 3 மாதத்திற்குள்ளாகவே இந்த இன்ஃப்ளமேஷன் சார்ந்த பிரச்சனை, வீக்கம் சார்ந்த பிரச்சனை 79% எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் கட்டுப்படுத்த முடிஞ்சதாக இருந்தது ஒரு மருத்துவ ஆய்வு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எள்ளு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, டெய்லியுமே எடுத்துக்கலாம், 6 கிராம் வீதம் எடுத்துக்கலாம். பெண்கள் எப்போ எடுத்துக்கணும்னா, குறிப்பாக அவங்க மாதாந்திர ருது காலத்தில் இந்த எள்ளு அதே 6 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கும் பொழுது நான் சொன்ன அத்துணை மருத்துவ பயன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் உண்டாகிறதுக்கு முக்கியமான 2 காரணம் இருக்குங்க. ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இன்னொன்று நம்மளுடைய உடல் சூடு அதிகமாக இருக்கிறது. இந்த 2ஐயுமே சரி செய்யக்கூடியது கற்றாழை. இன்னொன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் சமநிலை தன்மை இல்லாமல் இருக்கிறது, நம்ம ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்காமல் இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று மிளகு மாதிரியான உடலுக்கு கொஞ்சம் வெப்பத்தை அதிகப்படுத்தி ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்காமல் இருக்குது. இது 3ம் சேர்ந்தது தான் கற்றாழை மோர். இந்த கற்றாழை மோர் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும். உடம்புல அதிகப்படியான சூடு இருந்தது அப்படின்னா அதையும் குறைச்சி நல்ல இரவு தூக்கத்தையும், ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கற்றாழை மோர் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கற்றாழை மோர் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கற்றாழை, தயிர், அது கூட மிளகுத்தூள். இந்த கற்றாழை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கற்றாழை சோற்று கற்றாழை. யூஸ்வலாக கற்றாழையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிறு கற்றாழை, பெருக்கற்றாழை, பேய் கற்றாழை, செங்கற்றாழை, சோற்று கற்றாழை. நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது பெரும்பாலும் சோற்று கற்றாழை தான் நம்ம பயன்படுத்தும். செங்கற்றாழை கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பு. ஸோ இந்த கற்றாழையோட மடல்களை எடுத்துகிட்டு இதனுடைய இந்த சைடில் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுங்கு பகுதி, ஸோ இந்த சோற்று பகுதின்னு சொல்லுவோம், இந்த பகுதியை தான் நம்ம இப்போ ஜூஸ் ஆக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த கற்றாழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோற்று பகுதியை நல்லா நம்ம ஒரு 7 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். யூஸ்வலாக கற்றாழையோட அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது ஒரு சின்னதாக மெல்லிய ஒரு மஞ்சள் நிற பால் வரும். ஸோ அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிடணும். ஸோ அந்த மஞ்சள் நிற பால் உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு செரிமான கோளாறுகளை உண்டு பண்ணலாம். ஸோ அதை நல்லா ஒரு 7 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வெறும் நுங்கு பகுதியை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கற்றாழை, தயிர் 2மே அதிகப்படியான குளிர்ச்சி தன்மை இருக்கும். சிலருக்கு அது அதிக குளிர்ச்சி உண்டாக்கி ஜலதோஷம் மாதிரியான விஷயங்களை உண்டாக்கலாம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறோம். ஸோ இதை நம்ம இப்போது நல்லா இதை நம்ம அரைச்சாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த கற்றாழை மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கற்றாழை மோரை வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். மிளகு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு சளி பிடிக்காது. ஸோ இந்த கற்றாழை பற்றி சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் கன்னி குமரி அப்படிங்கிற பேரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்னி குமரி அப்படின்னு சொல்கிறது பெண்களுக்கே உரித்தான ஒரு பெயராக இருந்தாலும் கூட இந்த கன்னி குமரி அப்படிங்கிறது எப்போவுமே இளமையாக இருக்கிறத குறிக்கிறதுக்கான ஒரு சொல். இந்த கற்றாழையை வந்து காயக்கற்பமாகவும் வந்து பயன்படுத்துவாங்க. பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடியது. அதே சமயத்தில் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வந்து குறைச்சி எப்பவுமே நம்மளை வந்து இளமையாக வைக்கக்கூடியது. இந்த கற்றாழையை பற்றி தேரையர் அப்படிங்கிற சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வற்றா குமரிதனை வற்றலென உண்ணிலும் சீர்முற்றா குமரி என நீளுமே நற்றாகும் திண்மையும் அல்லா தெரிவையே ஆனாலும் உண்மை மீளு 100 ஆயிலுமாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இந்த கற்றாழையை வற்றலா சாப்பிட்டா கூட வந்து நம்ம எப்போவுமே குமரியா, அதாவது இளமையாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் 100 ஆயுள் வரைக்கும் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இந்த கற்றாழையை நம்ம வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 நாட்கள் மோர் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரியாகும், வெள்ளைப்படுதல் வந்து சரியாகும், மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்ய முடியும். ஸோ இந்த கற்றாழை வந்து நிறைய அழகு குறிப்புக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். நிறைய அழகு சாதன பொருட்களை வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த கற்றாழை வந்து லிக்னைன்ஸ் இருக்குது, அதில் சாப்போனைன்ஸ் இருக்குது, பாலிசாக்ரைட்ஸ் வந்து இருக்குது, சாலிசிலிக் ஆசிட்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிறது இதனுடைய இந்த மருத்துவ குணத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கற்றாழையை வந்து நம்ம மோரோட சேர்த்து வந்து பயன்படுத்தும் பொழுது அது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்ப அவசியமானது. இதன் மூலமாக நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும். இன்னொன்று, உடல் வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. ஸோ இந்த உடல் வெப்பம் அதிகரிக்கிறது மாதவிடாய் கோளாறுகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது நிறைய பெண்கள் வந்து அதை அவங்களே உணர்வாங்க. ஆனாலும் அந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசாததுனால உடல் வெப்பத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் இந்த மோர் சேர்த்து கற்றாழை மோராக வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்கள் உடல் வெப்பத்தை வந்து நல்லா வந்து குறைக்கும். ஸோ அதே மாதிரி மிளகு, இந்த மிளகு அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பைப்பரின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்டு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருந்து இல்லை நம்ம ஒரு மருந்து பொருளே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களில் இருக்கக்கூடிய பயோ அவைலபிலிட்டியை வந்து அதிகப்படுத்துது. ஸோ அதனால் நம்ம இந்த மிளகு சேர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு வந்து நமக்கு உடலோட வெப்பநிலையை வந்து கூட்டும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை ஏதாவது கொஞ்சம் ஒரு நச்சுத்தன்மை இருந்தது அப்படின்னாலுமே வந்து இந்த மிளகை சேர்த்துக்கும் பொழுது அதனுடைய நச்சுத்தன்மை வந்து முழுதாக வந்து போயிடும். ஸோ இந்த கற்றாழை மோர் அப்படிங்கிறத வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாதவிடாய் கோளாறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும், வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகும், பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள், மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறையிறதுனால உண்டாகக்கூடிய வெஜைனல் ட்ரைனஸ் வந்து சரியாகும், மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கிறது, சரியான தூக்கம் வந்து வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய முடியும். இதை எல்லா பெண்களுமே வந்து எடுத்துக்கலாம். உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிற பெண்கள் வந்து ஈவன் நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்க தேவையில்லை, வெறும் கற்றாழை மோர் மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஒரே விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த கற்றாழையை நல்லா ஒரு 7 முறை வந்து வாஷ் பண்ணிடும். அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மோர் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலராக தான் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடிய கற்றாழை மோர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி வந்து கற்றாழை வந்து நமக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்கிறது, இந்த விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால் மோர் கலந்து அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஐ எம் அ ட்ராவலர். இன்றைக்கி ஐ எம் அ ட்ராவலரில் உங்களோட சூப்பரான ஒருத்தரோட வீட்டுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறோம். ஆழ்வார்பேட்டில் இருக்குங்க அந்த லொக்கேஷன். சரி, என்னடா ஐ எம் அ ட்ராவலரில் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ், 40 ஆண்டு காலமாக மினியாச்சர் ரயில் செட்டப்பை தன்னோட வீட்டில் தன்னோட கையாலேயே செஞ்சு ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்னா நம்புறீங்களா? நம்பி தாங்க ஆகணும். இன்றைக்கி அவரோட வீட்டுக்கு தான் டேரெக்டாக நம்ம போய் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு அழகான கான்வர்சேஷனும் நமக்காக கொடுக்க போகிறாரு. வாங்க போய் பார்க்கலாம். சென்னை
ஆழ்வார்பேட்டையில சுந்தரம் என்ற ஓய்வு பெற்ற பொறியாளர் தனது வீட்டில் வந்து உண்மையாகவே ரயில்கள் எப்படி இயங்கும் அப்படின்றத தத்ரூபமாக மினி ரயில்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக இதை வந்து காட்சிப்படுத்துறாரு. அதாவது பாத்தீங்கன்னா நவராத்திரி போன்ற முக்கியமான விழாக்களின் போது சிறுவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காக இதை வந்து அப்படியே வடிவமைத்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் இருந்து தற்போது வந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில், அதே போன்று பில்லர்கள் என பலதையும் தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காரு. அதாவது நீராவி என்ஜின், அதாவது பழைய காலத்தில் முதலில் ஓடப்பட்ட அந்த நீராவி என்ஜின் வந்து எப்படி ஓடும் அப்படின்றதையும் தத்ரூபமாக வைத்திருக்கிறார். அதே போல அந்த காலங்கள்லாம் வந்து நிலக்கரியை பயன்படுத்தி தான் நீராவி மூலமாக ரயில்களை இயக்குவார்கள். அதே போன்று பாத்தீங்கன்னா 80ஸ்ல இருந்த ரயில் வந்து திருப்புவாங்க. அந்த காலத்துல வந்து ரயில்ல வந்து 2 புறமும் இன்ஜின் இருக்காது. இந்த நீராவி இன்ஜின் வந்து திருப்பக்கூடிய வசதி, அதே போல ட்ராக், இது போன்ற பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேனா, நம்ம தூக்கி போடுற வேஸ்டா போற பேனாவில வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதாவது வந்து இது நோ காஸ்ட் லோ காஸ்ட், அதாவது வந்து எந்த பொருளையும் அதிகமா செலவு கொடுத்து வாங்காம வாங்க வேண்டிய பொருளை மட்டும் வாங்கி வீட்டில் பயன்படுத்தி வெளியில் போடக்கூடிய பொருட்களை வந்து இவர் வந்து ஒரு இன்ஜினியர்ன்றதுனால இவரே வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காரு. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி மெட்ராஸில் பிஇ மெக்கானிக்கல் பண்ணேன். அது 1976 பண்ணேன். அதுக்கப்புறம் யூஎஸ் போய் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினேன். எனக்கு இந்த ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்தது. எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் ரயில்வேல இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரயில்வே காலனிலேயே வாழ்ந்ததுனால, ஸ்டேஷன் கிட்ட இருந்ததுனால இந்த ரயில்வே ஆர்வம் வந்தது. ஸோ சின்ன வயசில் கார்ட்போர்ட் மாடல்லாம் பண்ணின்னு இருந்தேன். ஏன்னா அப்போ நிறைய வசதி இல்லை இந்த மாதிரி லே அவுட் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ரயில் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆதி காலத்து ரயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புகை வண்டிகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு ட்ரெயின், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப புது விதமாக இருந்ததை அப்படியே ஒரிஜினல் ட்ரெயின் இருக்கிற மாதிரியே வடிவமைச்சிருக்காருன்னே சொல்லலாங்க. ஆரம்பித்தேன். அதை ஆரம்பிக்கும் போது 6 அடி 4 அடிக்கு ஒரு லே அவுட், சின்ன லே அவுட் ரவுண்டாக போகிற மாதிரி பண்ணேன். அப்புறம் அதை வந்து 10x4 லே அவுட் ஆக்கினேன். அந்த 10x4 லே அவுட் ஆக்கின போது தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இன்க்ளூட் பண்ணேன். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒவ்வொரு என்ஜின்லேயும் ஒரு லோக்கோமோட்டிவ்லேயும் சிப்பு பொருந்திருக்கும். அந்த சிப்பில் வந்து கோடு இன்ட்யூஸ் ஆகும். ஸோ எந்த கோடு கொடுக்குறோமோ அந்த ட்ரெயின் ஒண்டி வரும். அதுதான் டிஜிட்டல். அப்புறம் 2012-2014 கம்ப்யூட்டரைஸ் பண்ணேன். அண்ட் மேலே சென்னை மெட்ரோ, அது எல்லோரும் வந்து கேட்டாங்க, சார் சென்னை மெட்ரோ பண்ணலையான்னு. ஸோ அதை சேலஞ்ச் ஆகிடுச்சுன்னு சென்னை மெட்ரோ பண்ணேன். இது வந்து ஒரு சிட்டி சென்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே ஹவுசஸ்ஸு, பில்டிங்ஸு, இங்கே மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் ஷாப்பிங் சென்டர், இங்கே வந்து ஓடியன் தியேட்டர் அந்த மாதிரிலாம் பொருந்திருக்கு. இங்கே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வேறு இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஷாப்பிங் சென்டர், இங்கே ஹோட்டல், அப்புறம் அங்கே பெட்ரோல் பம்பு, சர்ச்சு எல்லாமே பெரும்பாலும் ஒரு சிட்டி எப்படி இருக்குமோ அதை வந்து இங்கே பொருந்திருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரயில்வே யார்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இங்கே வந்து லோடிங் அன்லோடிங்க்கு, இங்கே வந்து டர்ன் டேபிள் ஃபார் ஸ்டீம் இன்ஜின், இது இன்ஜின் ஷெட்டு, இது வாட்டர் டேங்க். ஸோ இந்த பிரிட்ஜு வந்து கையால் பண்ணது. பிளாஸ்டிக் வச்சு டிராயிங் போட்டு அந்த டிராயிங்கில் பிரகாரம் இந்த பிளாஸ்டிக்கில் வெட்டி இந்த பிரிட்ஜை பண்ணுது. நிறைய எல்டர்ஸும் வந்து பார்க்குறாங்க. இதனால என்னுடைய ஸ்கில்லு, என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ண முடியாது அடுத்தவங்களோட. அதுதான் இதில் மெயின் பெனிஃபிட். இன்னைக்கு நம்ம ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய சுந்தர் அவர்களோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். மினியேச்சர் ரயில் செட்டப்ஸ்லாம் ரொம்பவே பிரமாதமாக தன்னோட கையாலேயே ரொம்ப அழகாக செஞ்சிருந்தாரு. இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் நோ காஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பண்ணியிருந்தாரு. பார்க்குறக்குமே ரொம்ப புது விதமாக இருந்தது. அண்ட் டெஃபினட்டாக இந்த மாதிரி கிரியேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda.